அமித்ஷாவை அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதியை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜானகிராமன். ஜானகிராமன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து தமிழகத்தின் பாஜக சார்பில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில தலைவர் அறிவித்திருந்த நிலையில் சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஒவ்வொருவராக போலீசார் கைது செய்து காவல் பேருந்தில் ஏற்றுகின்றனர். அந்த வகையில் அப்போது மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி காரில் இருந்து இறங்கியவுடன் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவரை போலீசார் தடுத்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். அவர் போலீசாருடன் செல்ல மறுத்த நிலையில் அவருக்கும் போலீசாருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது தொடர்ந்து தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் தொடர்ந்து பாஜகவினர் போலீசாருடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசாரும் வலுக்கட்டாயமாக பாஜகவினரை காவல் பேருந்தில் ஏற்றிச் சென்றனர். போராட்டத்திற்கு வருபவர்கள் ஒவ்வொருவராக போலீசாரால் கைது செய்யும் விதமாக காவல் பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.